எனக்கு எப்படித்தான் சுகம் கிடைக்குமோ என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 147:15 அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தின் பிரகாரமாகவே மத்தேயு 8 அந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுகமாக வேண்டும், ஆனால் நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சுகமாவான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு இருந்த இடத்தில் தானே அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று வார்த்தையின் மூலம் கட்டளையிட்டார். அதே நேரத்தில் வேலைக்காரனும் சொஸ்தமானான். அவர் வார்த்தை தீவிரமாய் கிரியை செய்தது. பூமியும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. தேவனோ அவர் வார்த்தையினாலேயே எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி புதிதாய் சிருஷ்டிக்க வேண்டியவர்களை சிருஷ்டித்தார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையோ தொழிலோ ஊழியமோ சுஸ்தமில்லாமல் ஒழுங்கின்மையாய் இருந்தால் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி சுகப்படுத்த அவருடைய வசனம் மட்டுமே போதும். இப்பொழுது அவர் வார்த்தை வசனத்திற்கு எங்கே செல்வது? நம் கையில் உள்ள வேத புஸ்தகத்தில் தானே. அது நம்மை நடத்த வேண்டிய வழியில் நம்மை நடத்தும். எதையெல்லாம் சீர்படுத்த சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாம் சீர்படுத்தலாம். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி நாம் அறிக்கையிடும் போது அந்த வசனம் சகலவற்றையும் சீர்படுத்தும், நம்மை குணப்படுத்துங்க. ஜெபிக்கலாமாங்க. அந்த 100க்கு அதிபதி உம்முடைய வசனத்தை நம்பின அளவுக்கு எனக்கு விசுவாசத்தை தாரும். நீர் எனக்கு கையில் கொடுத்த வேத வசனங்களை கொண்டு என்னை சீர்படுத்திக் கொள்ளவும் சகலவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படவும் எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.